ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஹெட் பால்னஸ், அதாவது இங்கே வந்து சொட்டை விழுகுது இல்லையா, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதனால் வருது, இது எப்படிலாம் வந்துட்டு நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபோர்ஹெட் பால்னஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரான ரீசன் ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரியால் உங்களுக்கு ஒரு ஹேர் பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட் நமக்கு செட் ஆகலை அப்படின்னா, செட் ஆகலனாலும் சரி, இல்லை ஓவராக யூஸ் பண்ணுறீங்க, அதிகமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஹேர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு போகிறது அதிகமாக தெரியும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் உங்கள் தலைக்கு செட் ஆகலை அப்படின்னா, நார்மலாக உள்ளே எங்கேயுமே கூட முடி எல்லாமே கொட்டும். ஆனால் உங்களுக்கு இங்கே முடி வெளியில் நிறைய இருக்கிறதுனால இங்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பட் இங்கே வந்து அது கார்னர் அப்படிங்கிறதுனால இங்கே முடி அதிகமாக கொட்டுறது வந்து உங்களுக்கு கிளியராக அப்படியே பச்சை என்ன சொல்கிறது, பளிச்சுன்னு தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. மூணாவது விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு. இதை வந்து திரும்ப வாய்ப்பாடு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் எல்லா வீடியோலையும். ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஹேர் பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி முடி இங்கே எல்லாமே ஸ்கேல்பில் கூட கொட்டும். பட் இங்கே நிறைய இருக்கிறதுனால நமக்கு வெளியில் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் இங்கே வந்துட்டு இது கார்னர் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற முடியெல்லாம் கொட்டுச்சு அப்படின்னா தலை மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் வந்து கேர்ள்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா, எப்போ பார்த்தாலும் ஒரே ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கிறது. இந்த தப்பை நானுமே பண்ணியிருக்கேன் கடந்த ஒரு 4 வருஷமாக. ஸோ நான் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எப்போவுமே ஒரே ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன். அதாவது இப்படி இழுத்து இப்படி ஒரு கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பின்னிடுவேன். ஸோ எப்போவுமே ஒரே ஹேர் ஸ்டைல் போடுறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா, நீங்கள் அப்படியே போட திரும்ப அந்த முடி இங்கே இருக்கிற முடியெல்லாம் வந்து அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். அது நமக்கே தெரியாமல் அது நமக்கு நடக்கும். அண்ட் அடுத்த விஷயம் வந்துட்டு டைட்டாக ஜடை போடுறது. ஸோ டைட்டாக ஜடை போட்டு நான் இழுத்து வந்து ஜடை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற, அதாவது அந்த வேர் வந்து லூஸாக இருக்கிற முடியெல்லாம் வந்து டக்குன்னு அப்படி கொட்டிடும். நமக்கு கொட்டுறது சுத்தமாக தெரியாது, பட் ஆனால் நல்லா கொட்டும். உங்களுக்கு வேர் லூஸாக இருந்துச்சு, வேர் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் டைட்டாக ஜடை போடும்போது மொத்த முடியும் அப்படியே முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொட்டிடும். அடுத்த விஷயம் கொண்டை போடுறது. இந்த தப்பையும் நான் அடிக்கடி பண்ணுவேன். பட் வந்து என்ன சொல்கிறேன், நமக்கு கொண்டை கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் ஸ்டில் நம்ம வந்து கொண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஹேர் வந்து அதிகமாக கொட்டும். எனக்கு வந்து அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இருக்குன்னா அதுக்கு என்னோட ரீசன் வந்து நான் கொண்டை அதிகமாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதோட ரீசன் தான். பாய்ஸ்க்கு வந்து மெயினான ரீசன் என்ன, பாய்ஸ்க்கு ஏன் இந்த முடி ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கெமிக்கல், ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த ஜிம் போயிட்டு ப்ராடக்ட்ஸ் எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அது வந்து ஹேர் ஃபாலாக தான் இருக்கும். மெயினான விஷயம், நிறைய கிளிப்ஸ் போடுவாங்க கேர்ள்ஸ் வந்துட்டு. ஹேரை இப்படி தூக்கி போட்டுட்டு ஒரு 10 கிளிப் இருக்கும் இங்கே முடியல, மட்டுமே ஒரு 10-15 கிளிப் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் டேமேஜ் மட்டும்தான் ஆகும். ஸோ நிறைய கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. நிறைய கிளிப்ஸ் வந்து ஹேர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு ஹேர் இங்கே பால்னஸ் வரதுக்கான ஒரு மேஜரான ரீசன்ஸ். இதை தாண்டி டஸ்ட்டு, பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலுமே இதுதான் வந்து மேஜரான விஷயம். இதை தவிர்த்து தான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுதான் மேஜரான விஷயம். சரி, ஓகே, எனக்கு வந்து ஹேர் வந்து பால்னஸிங் வந்து வந்துருச்சு. ஸோ அது எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சில குட்டி டிப்ஸ் இருக்குது. ஒரு சில குட்டி ஹேர் பேக்ஸ் எல்லாம் இருக்காது, நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை தோல் விரிச்சுக்கோங்க. ஒரு பின்னோ இல்லாட்டி ஃபோக் ஸ்பூனோ இல்லாட்டி கத்தியோ வச்சு குத்துனீங்க அப்படின்னா அதுலேருந்து ஜூஸ் வரும். அந்த ஜூஸை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து இந்த இடம் மட்டும் சும்மா வாஷ் பண்ணிங்கனாலும் ஓகே. இல்லை நீங்கள் எங்கேயும் வெளியே போக போகிறதில்ல அப்படின்னா அப்படியே விட்டுட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும், பட் பிரச்சனை இல்லை. நமக்கு முடி தானே முக்கியம். ஸோ ஸ்மெல் எல்லாம் என்ன பிரச்சனை இல்லைல்ல. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் பூண்டு. ஸோ அந்த பூண்டையுமே தோலை உரிச்சிட்டு பின் வச்சு நீங்கள் குத்திட்டு இல்லை கத்தியோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் குத்துனீங்கன்னா ஜூஸ் வரும். ஸோ அந்த ஜூஸை ஃபுல்லாக இங்கே அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இஞ்சி. ஸோ இஞ்சியும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் இஞ்சி வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகாது. அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, உங்களுக்கு எரியிற ஃபீல் இருக்கும், இச்சி ஃபீல் அதிகமாக இருக்கும். ஸோ இஞ்சி மட்டும் யூஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். பட் மூணுமே வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் அதிகமாக ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபோட்டோ உங்களுக்கு கிடச்சா நான் ஆட் பண்ணுறேன். இங்கே என்னோடய ஒரு இடம் மட்டும் இங்கே வந்து அப்படியே முடி சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஹேர் ஸ்டைல் ஒரு 3-4 வருஷமாக ஒரே ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு இருந்ததுனால தான்
ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். ஏன்னா நான் ஒரு இடத்துல மட்டும் முடி அப்படி இழுத்து கிளிப் பண்ணுறேன்ல, ஸோ அந்த இடம் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடி போயிட்டே இருக்கும். நிஜமாவே சொல்கிறேன், நான் ரொம்ப நாளாகவே அந்த விஷயத்தை நான் கேரே பண்ணல. எனக்கு அது தெரியவுமே இல்லை, நான் அதை வந்து கண்டுக்கவே இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா நான் கண்டுக்கவே கேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதை பார்க்கும்போது தான் எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, என்னடா எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு இந்த இடத்துல தான் இருக்கும் அந்த விஷயம். ஸோ இப்போ எனக்கு அது ஃபுல்லாக சரியாயிருச்சு நான் அதை யூஸ் பண்ணி. இன்னொரு விஷயம்னா டெய்லி ட்ரை பண்ணணும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்க விஷயம் வந்துட்டு டெய்லி ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அடுத்து வந்து க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். க்ரீன் டீ இன்டேக்காக எடுத்தாலும் சரி, இன்டேக் எடுத்துகிட்டு அந்த க்ரீன் டீ பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக்கை நீங்கள் இங்கே பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours கழிச்சிட்டு வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் வீக்லி 2 or 3 ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த க்ரீன் டீ பேக் வந்து வீக்லி 2 or 3 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் தெரியும். அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து ஒரு ஆயில். ஸோ கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை இருக்குல்ல, அதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது, வெறும் கருவேப்பிலை மட்டும் எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதாவது செக்கு தேங்காய் எண்ணெய் சொல்லுவாங்க. ஸோ செக்கு தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதுக்கேற்ற அளவில் கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ் அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு, ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இது நீங்கள் ஸ்கேல்புக்குமே யூஸ் பண்ணலாம், செம்ம ரிசல்ட் தெரியும். பட் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இப்போ இதுக்கு தானே. ஸோ இங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை மட்டும் வைப் பண்ணி எடுத்துட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயில் வந்து டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயமும் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னென்னா வேஸ்லின். ஸோ வேஸ்லின் கூட ஒரு ஸ்பூன் வந்து கேஸ்டர் ஆயில். இது வந்து ஆல்ரெடி பாதி யூஸ் பண்ண வேஸ்லின். ஸோ பாதி யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல கேஸ்டர் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா டெய்லி வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் இருந்து சும்மா வைப் மட்டும் பண்ணி விட்டுருவேன். அந்த ஆயிலை வந்து வைப் மட்டும் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். வீட்டில் தானே இருக்கும் நம்ம, ஸோ வீட்டில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில் போகிறீங்க அப்படின்னா தான் நீங்கள் இதை வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. பட் ஏன்னா அந்த முன்னாடி மட்டும் அப்படியே எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதுவுமே நல்லா சேஞ்சஸ் தெரியும். இதுவும் சின்ன வெங்காயமாக தான் நான் அடிக்கடி ட்ரை பண்ணியிருக்கிறது. ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிக் ஆட் பண்ணுறேங்க. எனக்கு வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு சொட்டை மாதிரி நிறைய இருந்துச்சு, அது வந்து சரியாயிருச்சு. அடுத்தது ஆனியன் ஜூஸ், சின்ன வெங்காயம் ஜூஸும் 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில், இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவுமே வந்து நீங்கள் வீக்லி த்ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர், அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணி, அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து சும்மா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. வாஷும் பண்ண வேண்டாம், அதை வைப்பும் பண்ண வேண்டாம், அது அப்படியே காஞ்சிரும் இல்லையா. ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குது, எப்பப்பெல்லாம் அது காஞ்சிருச்சோ அப்பப்பெல்லாம் நீங்கள் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரத்துலேயே சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அதிக அளவில் நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விடும்போது, நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் தெரியும். சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே வந்து சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய பேக்ஸ் தான். கம்மியாக சொல்லியிருக்கேன், பட் ஆனால் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான பேக்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடச்சது. நான் மெயினாக நான் இது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நான் எனக்கு ரிப்பீட்டடாக எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் ஜூஸும் சின்ன வெங்காயம் அந்த இப்படி குத்தி விட்டுட்டு அதை இது பண்ணியிருக்கேன்ல, அதுவும் வேஸ்லின் அண்ட் கேஸ்டர் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டதும் ரைஸ் வாட்டர், இதுவும் வந்து நான் அடிக்கடி ட்ரை பண்ணி எனக்கு அந்த இஷ்யூவே போயிருச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு ரவுண்டாக ஒரு காயின் மாதிரி எனக்கு வந்து போயிருந்துச்சு ஹேரு. ஸோ நான் ட்ரை பண்ணி எனக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடச்சிது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாமே வந்து ரெகுலராக ட்ரை பண்ணணும், டெய்லி ட்ரை பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஹேரே இல்லாத ஒரு இடத்துல நம்ம ஹேர் புதுசாக வளர வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு சும்மா கொஞ்ச நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு எனக்கு செட்டே ஆகலை, நீ சும்மா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட்டாகவே இருக்காதுல்ல. ஸோ கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். அடிக்கடி யூஸ் பண்ணி இந்த டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை டெய்லி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஹேர் பேக்கை வந்து வீக்லி 3 or 2 யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போடணும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.